இல்லை, நீ சொல்றது சரிதான். எங்கெங்க இருந்தோ யார் யாரோ ஆடு மாடு மாதிரி ட்ரெயினு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்துடுறாங்க. அவங்க எதையும் கொண்டு வரதில்லை. ஏழைங்களோட பிள்ளைங்கப்பா. காய்கறி விற்கிறவங்களோட பொண்ணு, ட்ரக் டிரைவர், அப்புறம் தெருவு சுத்தம் பண்றவங்க. எங்க அப்பா மாதிரியே எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான். எங்கேயாவது அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்குமான்னு தேடுறவங்க. பணத்தை தனியாக செலவு பண்ணி பெரிய காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ சேர்க்க முடியாது. காஸ்ட்லியான கோச்சிங் கிளாஸ்க்கு பணம் கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு தெரியுமா, யாருமே இங்க வெறும் கையோட வரதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆகுன்ற நம்பிக்கையோட வந்துட்டு இருக்காங்க. லைப்ரரியில வேலை பார்த்தாலும் சரி, டாய்லெட்டை சுத்தம் பண்ணாலும் சரி, அவங்க கனவு எனக்கு கலையாது. என்னைக்கும் அவங்க பின்வாங்க மாட்டாங்க. அவங்க லட்சியத்துல பிடிவாதமா இருக்காங்க. ஃபேன்சி ஸ்கூல்ல இதெல்லாம் கத்துக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல படிச்சு கத்துக்கிற விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான இந்தியர்களோட கனவு இதுதான். அந்த கனவு தான் அவங்களோட சொத்து. வெற்றியும் தோல்வியும் சகஜம் தான் தம்பி. ஆனா இந்த லட்சம் பேர்ல யாராவது ஒருத்தர் சாதிச்சாலும் நீ சொன்ன அந்த ஆட்டு மந்தைக்கு அது கௌரவம்.